ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கு கூடி வந்திருக்கும் யாவரையும் இந்த ஆராதனை வேளையில் உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை நாம் இந்த வேளையில் வரவேற்போம். அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு, அவருடைய வலது பாரிசத்தில் பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறபடி அவருடைய சமூகத்தில் நாம் ஆனந்தம் அடைய நாம் இந்த நேரத்தை அவருக்கு ஒப்படைப்போம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை ராஜா, உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. இந்த வேளையில் நீர் வந்ததற்காக நன்றி, எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. மீதி இருக்கிற வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய அடியேன்கள் அப்பா கேட்க கடவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் கூட நாம் சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தார், இனிமேலும் நம்மை நடத்தப் போகிறார். மரண பரியந்தம் வரை நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவனை நாம் இந்த நேரத்தில் ஆராதிப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாயமாக இருக்கிறது அப்படின்ற பாடலை நாம் பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். எல்லோரும் நல்ல கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி நம்மை இனிதாய் வருந்தி அழைத்தார். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவி ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. ஆமென். நம்முடைய அழுகை நிறைந்த நாட்கள்ல அவர் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம் ஆராதிப்போம். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. ஆமென். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை உண்மையாய் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமென். நம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட அவரை நாம் துதிப்போம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. ஹல்லேலூயா. நாம் இன்னும் இந்த ஸ்டான்ஸாவை நாம் திரும்ப பாடலாம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, நம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை அவர் உண்மையாய் அவர் காத்துக்கொள்வார். எந்த விஷயமானாலும், நமக்கு வாக்கு கொடுத்த எந்த விஷயமானாலும் கர்த்தர் உண்மையாய் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை, இந்த ஸ்டான்ஸாவை நம்ம திருப்பி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது
ஆமேன். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நமக்கு இருக்கிற இந்த வறண்ட வாழ்க்கையை அவர் எல்லாவற்றையும் மாற்றி மகிழ்ச்சியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த ஸ்டான்ஸாவை நம்ம பாடலாம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓசையா 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே உன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். ஹல்லேலூயா. நம்மை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நாம் கொஞ்ச நேரம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இத்தனை வருடங்கள் நம்மை நடத்தி வந்த தேவன் எவ்வளோ பேரில் நம்மளை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. நம்மளை அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் எவ்வளோ அழிந்து போகிற மக்கள் மத்தியில் அழியாத தேவன் நம்மை அப்பா அவருடைய இட்டர்னல் லைஃப்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் ஆராதிப்போமா? கர்த்தர் கொண்டு வந்த பாதையை நாம் நினைவு கூறுவோம். இந்த நேரத்தில் இதுவரை நடத்தி வந்தீர், இனிமேலும் நீர் நடத்த போகிறீர் அப்பா. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. இந்த தேவாதி தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எங்களை நீர் கொண்டு வந்தீரப்பா. எப்படி எகிப்து தேசத்திலிருந்து நீர் மக்களை கொண்டு வந்தீரோ அதே போல எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களை நீர் கொண்டு வந்தீர். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். பாதையை நான் பார்க்கிறேன் அப்பா. நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் ராஜா. எங்கள் தந்தை நீரப்பா, நீர் சுமக்க போகிறீர், அதற்காக நன்றி. எங்களை சுமந்து வருகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லலாமா? கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான்
அப்பா. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். நீர் சர்வ வல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று காண்பித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீ. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீ. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. ஆமென் அப்பா. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். சொல்லலாமா? இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். என் தந்தை நீரே என்று சொல்லலாமா? அம்மேனப்பா, எங்கள் தந்தை நீர் ஆண்டவரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஆமென் ஆண்டவரே, எங்களை சுமந்து வந்த தேவன் நீர் அப்பா. எகிப்திலிருந்து எங்களை சுமந்து வந்தீரே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கோ கிடந்த எங்களை அப்பா நீர் சுமந்து வந்தீரே ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. இனி நீர் அனைத்தையும் நீர் பார்த்து கொள்ள வல்லவராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, என் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றி ராஜா. ஆமென். நான் கடந்து வந்த பாதையை நாம் நினைக்கும் பொழுது எப்படி அந்த சூழ்நிலையில் வந்திருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். தேவன் அனைத்தையும் அறிந்தவராயிருப்பதற்காக நன்றி. அவருடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு பாதையை தேடி போனோம்னா நமக்கு அந்த பாதை எங்கே முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்மை நடத்தி வருகிற பாதையை நாம் அறிந்தோமானால், அவர் நம்மை நடத்துகிறார் என்று நாம் அறிந்தோம்னாலே போதும். நம்முடைய பாதை மிகவும் எல்லாவற்றையும் அவர் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, நம்ம வாசித்த அந்த வசனத்தில் அவளோட பட்சமாய் பேசி, அந்த 14ஆம் வசனத்தில் அவர் போட்டிருக்கு, அவளோட பட்சமாய் பேசி அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நமக்கு எப்படி அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் என்றால், அவருடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக, அவர் நமக்கு உறுதியாய் தருகிற அந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் நமக்கு இந்த வருட ஆரம்பத்தில் நமக்கு அநேகர் இந்த வாக்கு தத்தங்களை நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம்.
ஆனால் நாம் நம்புகிற காரியம் அவராலே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். அப்பா, நீங்கள் தந்த அந்த வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை அப்பா அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றும் தக்கதாக அப்பா நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடப் போவதில்லை என்று நாம் சொல்லி நம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஆமென். நன்றி அப்பா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லலாமா? அவர் மறவாமல் நினைக்கிறவர். ஆமென். மறவாமல் நினைப்பவரே, நீர் நிறைவேற்றி முடிப்பவர் ராஜா. ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி நீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென் அப்பா. நீர் பொய் சொல்ல மனிதர் அல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் நிறைவேற்றி முடிப்பீரப்பா. நீர் தந்த வாக்கு தத்தங்களை நீர் நிறைவேற்றி முடிப்பீர் ராஜா. ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீரப்பா. அப்பா, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர் ராஜா. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா, நீர் என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் அப்பா என் கையை கொண்டே நீர் நிறைவேற்றுவீர். அதற்கு எங்கேயுமே நடுவில் எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லை அப்பா, எந்த ஒரு பாஸும் இல்லை அப்பா. நீர் தொடங்கினது அப்பா நீரே முடிப்பீரப்பா. நன்றி 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 தகப்பனே. ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். சொல்லலாமா? என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீர் நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். இந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில்
12-17 அவர் எப்படி இந்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று அதில் சொல்லியிருக்கு. அப்போது அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். 17 நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசேயர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். அவர் சொன்னது நிறைவேறிற்று. ஆமேன். நாம் நம்ப வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்ன தேவன். ஆமேன். நேரத்தை கூட அவர் சொன்னதை அவர் முடிக்கிற வரைக்கும் நம்ம கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்டான்ஸாவை நம்ம திருப்பி பாடலாம். ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீர் நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஆமென். அப்பா, நாங்கள் என்ன நம்புவோன்றது எங்களுக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு தெரியும் அப்பா, துவங்கினதை நீர் முடிக்க வல்லவர். எதையுமே பாதியில் விட்டுட்டு போகிற தேவன் நீர் அல்ல அப்பா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்ன தேவனே அப்பா, உண்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. அப்பா, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. நீரே அப்பா, நீரே எங்கள் வாழ்வின் நம்பிக்கையாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த திருப்பி நம்ம சொல்லலாமா? நாம் அறிக்கை எடுக்கிற நேரமாக இருக்கிறது அப்பா. உண்மையே நாங்கள் நம்புகிறோம். ஆமென். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஆமென் அப்பா. நீர் கொண்டு வந்தீர், இனிமேலும் நீர் கொண்டு போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உண்மையே நம்பி நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனே, நீர் எங்களை நடத்த போகிறீர் என்று நாங்கள் அறிந்து இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்த போகிறீர் இந்த வருடம் முழுவதும் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களினால் எங்களை நீர் நடத்த போகிறீர். அதற்காக நன்றி. மீதி இருக்கிற வேலையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசீர்வதியும் அப்பா. நீர் நடத்துவீர். அதற்காக நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.